So those who have joined, we are working with alterations of MOA and AOA of today's session. I'll just take help of this area. MOA and AOA are the charter documents of the company. Are the charter documents of the company. When we say charter documents, or already we have discussed in the earlier session, when we say MOA, this brings the relationship between whom and whom. Whom and whom? Outsider and the company, right? Outsider and the company. Whereas with respect to AOA, this will completely talk about the internal management. So this is bringing the relationship between the shareholders, company, directors, so and so. Okay, இதை வச்சு தான் நம்ம டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ், டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், ஓகே, இன்டோர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். இந்த சார்ட்டர் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த செஷன்ல ஆல்டர் பண்ண போறோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஆல்டரிங் த clauses, MOA clauses and AOA clauses. When we talk about the alteration with respect to MOA, we have 6 clauses. Actually, 7 clauses இருந்தாலும் நம்ம 6 clauses தான் generally சொல்லுவோம். One with respect to name clause, register office, etc., etc. I'm not listing all. Okay, so உங்களுக்கு தெரியும். And 7th one with respect to the nominee clause. இல்லையா? இந்த clauses எல்லாமே வந்து எப்படியெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ நீங்க பண்ண போறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பண்ண போறீங்க. எப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கிளாஸ். நேம் கிளாஸ்ல ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனியா இன்கார்பரேட் ஆயிருக்குன்னா அது என்னன்னு மாத்துவீங்க நீங்க? பப்ளிக்னு மாத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். சி இப்போ வந்து எனக்கு 2 பேர் ஆளுங்க இருந்தாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ல ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை பிசினஸ், ஐ வாண்ட் டு கன்வெர்ட் மை பிரைவேட் கம்பெனி இஸ் அ பப்ளிக் கம்பெனி. ஸோ த நேம் ஆல்சோ வில் சேஞ்ச், ரைட்? அப்போ நேம்ல ப்ராபப்ளி ஏபிசி பிரைவேட் கம்பெனி, தட் இஸ் பிரைவேட் லிமிடெட் பை ஷேர்ஸ் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் இருந்தது. இப்போ நீங்க பிரைவேட் கம்பெனியை பப்ளிக்கா மாத்தும் போது நவ் யுவர் நேம் வில் பி ஜஸ்ட் ஏபிசி லிமிடெட். அப்போ எம்ஓயூல ஒரு ஆல்ட்ரேஷன் வந்துச்சா? சோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் நேம் கிளாஸுக்கு வரலாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ்க்கு அண்ட் அதர் கிளாஸஸ் என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வரலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ ஐ ஆஸ்க் யூ டு டேக் த ஹெல்ப் ஆஃப் தி அனெக்ஸ்சர் விச் இஸ் தேர் இன் சிங்கர் மெட்டீரியல். இல்ல நீங்க எந்த ஒரு ஃபார்மேட்டும் பார்த்தாலும் பரவாயில்ல, டேபிள் ஏ இருக்குங்க. சோ அதை பார்த்து நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலா வேற ஒரு சில கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட போகாது. பிகாஸ் ஒன்ஸ் அ கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட், இட் பிகம்ஸ் அ செப்பரேட் பர்சன். ஸோ வி ஹேவ் அ செப்பரேட் மேனேஜ்மெண்ட். இப்போ செப்பரேட் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா வி ஹேவ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு லீட் த பிசினஸ். ஸோ வில் பி ஹேவிங் அ போர்ட் மீட்டிங். இந்த போர்ட் மீட்டிங்ல இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் போகணும். அந்த ப்ரொபோசல் வந்து டைரக்டர்ஸ் வந்து முதல்ல அப்ரூவ் பண்ணணும், which means the resolution has to be passed in favor of the directors. This all will be happening at the board meeting. So board of directors இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா then it will go for the shareholders meeting. Shareholders meeting வந்து it can be either annual general meeting or extraordinary general meeting. What's the difference between annual general and extraordinary general? Now annual general meeting will be held once in a year. அந்த ஒரு வாட்டி வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ மெனி பிசினஸ் ஹாஸ் டு கோ ஆன், ரைட்? சோ அந்த கேசஸ்ல வந்து அந்த ஒரு மீட்டிங்காக நான் வெயிட் பண்ண முடியாது. இன் பிட்வீன் த 2 annual general meetings, if I need to get the shareholders approval on any business, now I'll be going for extraordinary general meeting. Okay, so in that case we'll be going for extraordinary general meeting. ரெண்டுமே வந்து ஜெனரலா shareholders meetingனு சொல்லுவோம். நான் யூசுவலா SH னு பிரசன்ட் பண்ணுவேன், அதனால SH னு போட்டிருக்கேன். shareholders meetingனு சொல்லுவோம். So shareholders meetingல இந்த shareholders எல்லாம் வந்து resolution favor-ஆ, that is approval கொடுத்தாங்கன்னா, yes, I can very well go for alteration of MOA. This is the case happening for AOA. So நம்ம முதல்ல MOA டிஸ்கஸ் பண்ணிடலாம். AOA is quite easy தான். ஏன்னா AOA வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் தானே. ஸோ அதனால பெருசா ஒன்று நீங்க சென்ஸ் பண்ண மாட்டீங்க. MOA தான் பெருசா டிஃபரன்ஸ் கிடைக்கும். ப்ராபப்ளி நீங்க வந்து படிக்கும் போது இது ஆல்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஹெட்டிங்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராபப்ளி கன்வர்ஷன் ஆஃப் பிரைவேட் டு பப்ளிக், conversion of limited by shares to limited by guarantee, இந்த மாதிரியான டேர்ம்ஸ்ல படிப்பீங்க. So you need not fix your term as alteration at all. Okay, yes boy, can please carry on. என்ன would like to continue. So far what we have done is all related to the basics of company law. Okay, so probably நீங்க ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க, காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இதுக்கு சப்சிக்வெண்டா பாக்குற டாபிக்ஸும் வந்து ஒன்னும் டஃபான டாபிக் எல்லாம் இல்ல. ப்ராபர்லி பேசிக் லெவல்ல பார்க்காம இருக்க நெக்ஸ்ட் லெவல் டாபிக்ஸ். ஓகே,
ஸோ ப்ராப்ளி நீங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல இதுக்கு ஏர்லியரா இருக்கிறத வரைக்கும் தான் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு பிறகு இருக்கிறது எல்லாமே வந்து இன்டெப்த் கான்செப்ட்ஸ். ஸோ ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எம்ஓஏ அண்ட் ஏஓஏ எப்பவுமே நம்ம லீகல் ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் ஃபாலோஸ் ஃப்ரம் செக்ஷன் 13 அண்ட் செக்ஷன் 14. ஸோ ஆல்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ஓஏ ஃபாலோஸ் ஃப்ரம் செக்ஷன் 13 அண்ட் செக்ஷன் 14 டிஸ்கஸஸ் வித் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஓஏ. செக்ஷன் 13 ரொம்ப டீட்டெயிலா போகும் நமக்கு. ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா both is applicable for MOA that we pass a board resolution then a special resolution. Please make a note, we pass a special majority. Okay, 75% majority is 3/4 majority. Subsection 1 talks about alter பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும்பா. ஆல்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஆல்டர் பண்ணலாம். ஏன்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல 1950ல, அது நம்மளோட இந்தியன் சார்ட்டர் டாக்குமெண்ட் எல்லாம் அதுவே ஆல்டர் பண்ணலாம்னு இருக்கு. இதை பண்ண முடியாதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சொல்லி இருக்கணும்ல. அது சொல்லி இருக்க செக்ஷன் தான் சப்செக்ஷன் 1. ஓகே, எஸ் யூ கேன் டூ ஆல்ட்ரேஷன். ஆல்டர்னா என்னது? ஏதாவது புதுசா ஒண்ணு ஆட் பண்றது. ஓகே, இல்லனா இது வேண்டான்னு ஒமிட் பண்றது. இல்லனா என்னது? இத சப்ஸ்டியூட் பண்ண, இதுக்கு பதிலா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்றது. இந்த மூணுத்துல என்ன வேணாலும் இருக்கலாம். ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸோ ஐ மேக் த ஷார்ட் ஃபார்ம் எஸ்ஆர் ஃபார் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலியமா தான் பண்ணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஸ் அ மஸ்ட். ஓகே, அது தவிர ஒவ்வொரு கேசஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும், அதெல்லாமே கம்ப்ளை பண்ணும். இது தவிர சேவிங் செக்ஷன் இருக்கும். சேவிங் செக்ஷன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு சில, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரைவேட் கம்பெனிக்கு பார்த்துருக்கோம்ல, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாவே ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து சேவிங் கிளாஸ் ஆர் சேவிங் செக்ஷன்ஸ் இருக்கும். அங்கங்க அந்த இடத்துல வந்து இது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் சொல்லும் போது வி கால் திஸ் a சேவிங் செக்ஷன். சேவிங்னா அது வந்து நம்மள ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து நம்மள காப்பாத்தி விடுது, வேற ஒன்றும் நம்மள சேவ் பண்ணுது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் as சேவிங் செக்ஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னப்பா? இங்க வந்து நேமே சேஞ்ச் பண்ணலாங்க அப்படிங்கிறது என்னது? கிளாஸ் 2. இங்க வந்து நேம் கிளாஸா சேஞ்ச் பண்றது. ஓகே, first let me go for this column different cases, then I'll go for the conditions. Okay, conditions தான் இப்படி இருந்தா தான் பண்ண முடியும்ங்கிறதுக்காக சப்ஜெக்ட்னு சொல்றோம்ல. பிரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியா மாத்தலாமா இல்லையா? So you know that we need 2 members for a private company, but for public we need 7. Okay, directors 2 பேர் இருக்கணும், அங்க 3 directors இருக்கணும். இங்க 200 பேர் தான் இருக்க முடியும், அங்க எவ்வளவு வேணா இருக்கலாம். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் மாறுதா? ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியோட நேம்ல பிரைவேட்ங்கிற வேர்டை நீங்க ரிமூவ் பண்ண போறீங்களா? So obviously this ends with a name clause change. Okay, அதே மாதிரி பப்ளிக் கம்பெனி என்னன்னு மாத்தலாம்? பிரைவேட் கம்பெனின்னு மாத்தலாம். The same thing, அப்படியே உல்டா. அங்க 7 மெம்பர்ஸ் இருந்தது, இந்த 7 மெம்பர்ஸ் இந்த பிரைவேட்டா மாத்திக்கலாம். ஓகே, if you make a note of these sections, it follows from section 14 and this is also from section 14 because when we say private and public company, இதோட internal management எல்லாம் எங்க இருக்கும்னா ஏஓல இருக்கும். பிரைவேட் கம்பெனினா எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ரெஸ்ட்ரிக்ஷன் மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது? ஃப்ரீ டிரான்ஸ்பர்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இல்ல பிரைவேட் கம்பெனிக்கு. இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷனும் எங்க கொடுத்துருப்பாங்கன்னா பிரைவேட் கம்பெனில கொடுத்து வச்சிருப்பாங்க, சாரி ஏஓஏல கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்க ஆல்டரேஷன் ஆஃப் ஏஓஏ பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அங்க நீங்க ஆல்டர் பண்ணீங்கன்னா இங்க நேம் மட்டும் ஆல்டர் பண்ணா போதும். யூ அக்ரி? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்க, ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். நீங்க ஏஓஏல ஆல்டரேஷன்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எம்ஓஏல நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க, வேற ஏதாவது மாத்த போறீங்களா? இல்ல. என்னென்ன கிளாஸ் இருக்குப்பா? ஃபாஸ்ட் ரீகால், நேம் கிளாஸ். சோ நேம் அது. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், நீங்க பிளேஸ மாத்தணும் அவசியம் இல்ல. பப்ளிக் கம்பெனி எங்க இருந்ததோ பிரைவேட் கம்பெனி அங்கே இருக்கலாம். யூ அக்ரி? ஓகே, தேர்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ். அதே பிசினஸ் பண்ணுங்க. பப்ளிக் கம்பெனியா இருந்தது பிரைவேட் கம்பெனியா மாத்துறீங்க, அதே பிசினஸ். இல்ல பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கன்வெர்ட் பண்ணி அதே பிசினஸ், எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. ஃபோர்த் கிளாஸ் லைபிலிட்டி சேஞ்ச், எதுவுமே சேஞ்ச் இருக்காது. ஆனா என்னது? நேம் கிளாஸ்ல பிரைவேட்டை ரிமூவ் பண்ணி பப்ளிக் ஆட் பண்ணிருப்பீங்க. ஆட்ல இருக்காது. இல்லைன்னா பப்ளிக் கம்பெனியா இருந்தது நீங்க பிரைவேட் கம்பெனியா மாத்தினீங்கன்னா பிரைவேட்ங்கிற வேர்டை இன்க்ளூட் பண்ணிருப்பீங்க. ஆனாலும் எம்ஓஏ ஆல்டர் நடந்ததா? That's what we are talking about here. Okay, so this is about this point. 1% கம்பெனியா இருந்தா பப்ளிக்காவும் மாத்தலாம் ஆர் பிரைவேட்டாவும் மாத்தலாம். பிரைவேட்டை வந்து 1% கம்பெனியா மாத்தலாம். இது ஜஸ்ட் கேசஸ் தான் பாக்குறேன், கண்டிஷன்ஸ் நம்ம பிறகு பார்க்கணும். we have to follow it later. லிமிட்டடா இருந்தா அன்லிமிட்டடா மாத்தலாம், அன்லிமிட்டடா இருக்கும் போது லிமிட்டடா மாத்தலாம். ஆக்சுவலா இது வந்து லைபிலிட்டி கிளாஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. லைபிலிட்டி கிளாஸோட இம்பாக்ட் வந்து எங்க இருக்குன்னா ஷேர் கேபிட்டல் கிளாஸ்ல இருக்கும். கரெக்டா?
ஷேர் கேபிட்டல் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு ருபீஸ் அன்பெய்டு அதெல்லாமே இருக்கும், லயபிலிட்டி கிளாஸ்ல இருக்கும். அண்ட் இதோட இம்பாக்ட் வந்து இப்ப நேம் கிளாஸ்லயும் வரும். ஏன்னா நேம்ல வந்து லிமிட்டெட்ங்கிற டேர்ம் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, ரிமூவ் பண்ணிருப்பீங்க. ஓகே. அண்ட் செக்ஷன் 8 கம்பெனி அதுதான் லிமிடெட் அன்லிமிட்டெட் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, லைக் இந்த சேரிட்டபிள் பர்பஸ்க்காக இருக்குது. சோ வேற ஒரு கம்பெனியா மாத்தலாம். எஸ், ஆப்ஜெக்ட் மாத்தும் போது நிறைய பேர் இது ஸ்ட்ரைக்கே ஆகாது. நீங்க பேரை மாத்தும் போது, இப்ப நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் பேர் வைக்கிறேன்னா, இப்ப நான் சாஃப்ட்வேர் பிசினஸே பண்ண போறது இல்ல, தூக்க போறேன். அப்ப என்ன பண்ணணும், நேம் நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும்ல. இல்லன்னா புது பிசினஸ் நான் இன்க்ளூட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணலாம், நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லன்னா என்னோட கம்பெனியை வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்கிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த நேமோட இந்தியா பிரைவேட் லிமிடெட் பாத்திருப்பீங்கல்ல கம்பெனி நேம்ஸ். அப்ப இந்தியாங்கிற டேர்ம் நான் இன்க்ளூட் பண்றேன். இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்ஸ், பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் த நேச்சர். எஸ், த நேம் ஆல்சோ சேஞ்சஸ். இதெல்லாம் ஜென்ரலா நான் டிஸ்கஸ் பண்ணிருக்குது. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரலாங்கிறதுக்காக. இஸ் இட் ஓகே? சோ எல்லாமே ஒரே மாதிரி கேசஸ் இல்ல, யூ அக்ரி? எல்லாமே ஒரே மாதிரி கேசஸ் இல்ல. வெறும் நேம் சேஞ்ச்ங்கிறது வேற, ஆல்ட்ரேஷன் இன் நேம் கிளாஸ்ங்கிறது வேற. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வெறும் நேம் சேஞ்ச்ங்கிறது வேற. நேம் சேஞ்ச்னா என்னது, வெறும் நேம் சேஞ்ச்னா என்னது, ஏபிசிய ஏ, மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, மிஸ்டர் சி மூணு பேருமே சேர்ந்து இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணாங்க. மிஸ்டர் சி வந்து கிளம்பிட்டாரு. ஓகே, கிளம்பிட்டாருன்னா டிக்கெட் வாங்கல, கிளம்பிட்டாரு. ஓகே, நீங்க வேணா கிளம்பிட்டாருன்னா உடனே டிக்கெட் வாங்க வச்சுட்டாரு. He just left the company. He sold the shares, he left the company. இப்ப யார் இருக்கா, ஏபி மட்டும் இருக்கா. இப்ப இங்க யோசிப்பாங்கல்ல, அவன் தான் போயிட்டான்ல, அவன் பேரை ஏன் வைக்கணும் நம்ம கம்பெனிக்கு, நியாயம் தானே, நானா தான் யோசிப்பேன். என்ன சொல்றீங்க? அப்போ ஏபிசிங்கிற நேம்ல சிய ரிமூவ் பண்ணா அது என்னது, நேம் சேஞ்ச். ஓகே, இதோட இம்பாக்ட் எங்க இருக்கும், எம்ஓஏல நேம் கிளாஸ்ல இருக்கும். ஆனா நான் பிரைவேட் டு பப்ளிக் மாத்துறேன், அதுவும் நேம் சேஞ்ச், இதெல்லாமே நேம் சேஞ்ச். பட் அதோட இம்பாக்ட் வந்து என்னது, கிளாஸ்ல இருக்கதான் செய்யும். சோ வெறும் நேம சேஞ்ச் பண்றதோ இதெல்லாமே நேச்சர்ஸ், இதெல்லாம் நேச்சர் சேஞ்ச் பண்றது டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். I just want to make the board empty so that it will be clear for you. First case பார்க்கலாம். With respect to name change follows from these sections. இங்க எங்க திடீர்னு செக்ஷன் 4 வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 4 எதுக்காக இருக்குன்னா, ஒரு நேம் நீங்க கம்பெனிக்கு வைக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது என்னது, கவர்மெண்ட் நேம், எம்பலம், ஐடென்டிக்கலா இருக்கக்கூடாது. இதெல்லாமே அங்க படிச்சிருக்கோம், எங்க செக்ஷன் 4ல படிச்சிருக்கோம். அதனால அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது கம்பெனிக்கு நேம் வைக்கும் போது தானே மேம், அப்படி இல்ல, கம்பெனிக்கு புதுசா நேம் வைக்கும் போது, பழச புதுசா மாத்தும் போது வரும். ஓகே, சோ இன் தட் சென்ஸ் sometimes you need approval in writing from central government. The only change like addition, deletion of the word private na central government கிட்ட நீ approval வாங்க வேண்டாம். Sometimes central government வந்து நேம சேஞ்ச் பண்ணு சொல்லும். அப்ப ஒரு வழி இல்ல, நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். செகண்ட் கேஸ் என்னது, private to public follows from section 14 because this is alteration with respect to AOA is happening here. Shareholders approval இருந்தா போதும், it's sufficient. Okay, private to public na, பப்ளிக்ங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வர போறாங்க. ஓகே, ஃப்ரீ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூவ் ஆக போகுது. அப்போ வந்து யார்கிட்ட வந்து மெயினா நீங்க அப்ரூவல் வாங்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட. But here when you go for the other side, public to private, you need the central government's approval, which means they have to go for approval, they have to get the permission. The central government has to pass a order, like ஒரு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ண பிறகுதான் என்ன பண்ண முடியும். இந்த ஆர்டர் காப்பியோட தான் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் வந்து பிரைவேட்டா மாத்துவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, பிரைவேட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய வந்துடும். அப்ப யார் மெயினா அஃபெக்ட் ஆவாங்கன்னா, கிரெடிட்டர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க ஷேர் ஹோல்டர்ஸை விட. ஓகே, சோ அந்த சென்ஸ்ல வந்து we need to get the central government's approval. Next category here with respect to OPC. OPC-ய பப்ளிக்கோ பிரைவேட்டா மாத்துறது, பிரைவேட்டை வந்து OPC-யா மாத்துறது. இந்த மாதிரி பண்ணலாமானா பண்ணலாம், பட் இன்கார்பரேட் பண்ணி 2 years ஆயிருக்கணும். வேற ஏதாவது கம்பெனியா மாத்தலாமான செக்ஷன் 8 கம்பெனியா மாத்தவே முடியாது. ஏன்னா செக்ஷன் 8 கம்பெனிங்கிறது that is direct OPC to செக்ஷன் 8 வந்து நாட் அப்ளிகபிள். ஏன்னா செக்ஷன் 8 is meant for charitable purpose. ஓகே, பட் ஒரு சில கேசஸ்ல டீம்டு that is இது வந்து டீம்டு கன்வர்ஷன் சொல்லுவோம். கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். டீம்டு கன்வர்ஷன் சொல்லுவோம். இன் கேஸ் பெய்ட் அப் கேபிட்டல் 50 lakhsக்கு மேல போச்சு, ஆவரேஜ் டர்ன் ஓவர் 2 crores மேல போச்சு, that is ஸ்மால் கம்பெனிங்கிற ஸ்டேட்டஸ் எழுந்துருது இல்ல. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ஆப்வியஸ்லி ஹேவ் டு கன்சிடர் திஸ் அஸ் டீம்டு கன்வர்ஷன். அப்போ மிச்ச ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளிகபிள், அதெல்லாமே ஃபாலோ. லிமிடெட் டு அன்லிமிட்டட் அண்ட் அன்லிமிட்டட் டு லிமிட்டட் வைஸ் வர்சா கேசஸ் வந்து வில் டீல் திஸ் அண்டர் லைபிலிட்டி கிளாஸ். இப்ப நம்ம டீல் பண்ணல.
அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி செக்ஷன் 8 டு அதர் கம்பெனிஸ் ரீஜனல் டைரக்டர் கிட்ட அப்ளை பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் செக்ஷன் 8 கம்பெனின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, லைசன்ஸ் எல்லாம் வாங்கி அதை பண்ணி இது பண்ணி அப்ரூவல் எல்லாம் வாங்கி பண்ணிருப்பீங்க. இப்ப வேற கம்பெனியை மாத்தும் போது அதுக்கெல்லாம் நீங்க பண்ண போறது இல்ல. அப்போ ஆப்ஜெக்டே மாற போகுது. பாருங்க இங்க வந்து அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ யூ ஹேவ் டு கெட் த டாக்குமெண்ட்ஸ் பெர்மிட்டட் ஃப்ரம் ரீஜனல் டைரக்டர். ஓகே, சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, ப்ராபப்ளி நீங்க வந்து திடீர்னு உங்க பிசினஸ்ல வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடா கொண்டு வரீங்க. அப்போ வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் அப்ளிகபிள் இல்ல, ஐஆர்டிஏ அப்ளிகபிள், இன்சூரன்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது இன்கேஸ் வந்து நீங்க பேங்கிங்கா மாத்த போறீங்க, நிதியா மாத்த போறீங்க, அப்போ அந்தந்த ஆக்ட் அப்ளிகபிள். அதனால இதை நான் இந்தியாவே விட்டேன். இல்லைன்னா இருந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம், ஆஸ் பர் அப்ளிகபிலிட்டி ஆஃப் லான்னு போட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம ஆக்டோட பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஃபாலோ பண்றது கம்பெனிஸ் ஆக்ட், அவ்வளவுதானே. நீங்க ஃபைனல் இதெல்லாம் டீல் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஃபைன். நான் அப்ளிகபிலிட்டி, ஒரு சில கம்பெனிஸ்க்கு நேம் சேஞ்ச், நேம் கிளாஸ் மாத்த முடியாது. The company which has not filed AR annual returns, financial statements, இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் முடிஞ்ச பிறகு annual returns, financial statements எல்லாம் ஃபைல் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணாம போனா டெபாசிட்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து மெச்சூர் ஆயிருக்கும். அப்படின்னா என்னது, ரீபேமெண்ட் டேட் வந்திருக்கும், டியூ ஆயிருக்கும். பேமெண்ட்டோ ரீபேமெண்ட்டோ பண்ணாம வச்சிருக்கீங்க, அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா, டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா, இன்ட்ரெஸ்டும் பே பண்ணல, பிரின்சிபல் அமௌண்ட்டும் பே பண்ணல, பே பண்ணா வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து the company loses its capability to change the name. Is it okay? Loses the capability to change the name. இதெல்லாம் பண்ண பிறகு என்ன ஆகும்? Consequences follows from subsection 3 of section 13. Probably நீங்க ஒரு மேப்பிங் பண்ணலாம். 1 என்ன சொல்லிச்சு, with respect to alter பண்ணலாம் சொல்லிச்சு. 2 என்ன சொல்லிச்சு, name change. 3 என்னது, change பண்ண பிறகு என்ன ஆகும்? Register will enter in the record. You will get a new certificate of incorporation. Certificate of incorporation என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும், நேம் இருக்கும், சின் நம்பர் இருக்கும், பேன் இருக்கும், டான் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்ப நீங்க நேமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அப்போ புது சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து ஆகணும்ல. எஸ், இதுக்கு ஆக்சுவலா நீங்க அப்ளை பண்ணும். ஐஎன்சி 24ங்கிற ஃபார்ம் இருக்கு, அதுல அப்ளை பண்ணும். ஐஎன்சி 24ங்கிறது ஃபார்மேட், இது வந்து ஃபார்ம், அப்ளை பண்றது ஃபார்ம். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஐஎன்சி 25ல வரும். இது வந்து ஃபார்மேட். நம்ம ஷேர் பண்ண ஞாபகம் இருக்கா, ஐ வாஸ் ஷேரிங் ஃபார் a company. இது வந்து ஒரு ஃபார்மேட். ஃபார்மேட்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு. Only then the name change is effective. இல்லனா இல்ல. Some special cases happen where I was discussing that central government may be ordering to change the name of the company. In the case the name has to be changed within 3 months. Okay, and this has to be intimated to the ROC. எப்பதுல இருந்து நீங்க நேம் சேஞ்ச் பண்ணது வந்து 15 டேஸ்க்குள்ள நோட்டீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர், இது எல்லாமே வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, so this is all happening with respect to name clause. There in the situation clause. Yes, the registered office of the company is located where? The state of, அப்படிதான் இருக்கும், ஸ்டேட் தான் இருக்கும் இல்லையா. ஆனா நார்மலா இங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, என்னென்ன மாதிரியான கேசஸ்ல சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், which means registered office changes may take place. இது ஆக்சுவலா எம்ஓஏல ஆல்ட்ரேஷன் இருக்காது. எம்ஓஏல எப்போ ஆல்ட்ரேஷன் இருக்கும்னா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாதான் எம்ஓஏல ஆல்ட்ரேஷன் இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேஸ், உங்களோட லோக்கல் லிமிட்ஸ்குள்ளே மாத்தலாமா உங்க ஆபீஸ? இந்த பில்டிங்ல இருந்து பக்கத்து பில்டிங், இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து பக்கத்து ஸ்ட்ரீட் மாத்திக்கலாமா? தட் மே பி ஒன் சேஞ்ச். இல்லனா அவுட்சைட் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் த சிட்டி ஆர் சேஞ்ச் ஆர் வாட் எவர். ஆனா என்னது, ஆர்ஓசிக்குள்ளே. Okay, ROC-குள்ள. In Tamil Nadu, we have 2 ROCs, as I was discussing earlier. One is Chennai ROC and another one is Coimbatore ROC. அப்போ சென்னைக்குள்ளே, சென்னை ROC-குள்ளே சிட்டி டு சிட்டி மாறலாம். ஓகே, அண்ட் ROC டு ROC மாறலாம் சேம் ஸ்டேட்குள்ள. ஸோ சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சென்னை. ஸோ as I was telling for the agro plantations, ஈரோடுக்கு மாத்தினாங்க சென்னையில இருந்து. ஸோ which comes for சென்னை ROC டு கோயம்புத்தூர் ROC. நெக்ஸ்ட் கேட்டகரி, ஸ்டேட் டு ஸ்டேட், ஆனா வித் ஜூரிடிக்ஷன் ஆஃப் சேம் ROC. 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு ROC இருப்பாங்க, அந்த மாதிரி கேசஸ் நடக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் அவுட்சைட் தி ஜூரிடிக்ஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ROC, வேற ஸ்டேட்டாவே கம்ப்ளீட்டா மாத்துறது. ஓகே, இந்த கேசஸ்ல, இந்த 2 கேசஸ்ல ஸ்டேட் டு ஸ்டேட் வருது இல்ல, இந்த 2 கேஸ் மட்டும் தான் MOA will be altered. அது மட்டும் இல்லாம சின் நம்பர்ல அந்த 16 டிஜிட்ஸ் இருக்குல்ல, U and something இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து சின் நம்பரை மாத்தி கொடுக்கும். ஓகே, ஆப்வியஸ்லி MOA ஆல்டர் ஆகுது, சின் வந்து மாறுதுன்னு என்னது, புது சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் உங்களுக்கு வரும். ஸ்டேட் டு ஸ்டேட் அவுட்சைட் தி ஜூரிடிக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ROC அப்போ
பேன் நம்பர் மாறிடும், டான் நம்பர் மாறிடும். ஏன்னா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஏரியால போயிட்டோம்னா அதுவும் மாறிடும். ஸோ நியூ பேன், நியூ டான், எவ்ரிதிங் இஸ் நியூ. இந்த 2 கேசஸ் பாத்துரும். ஏன்னா இந்த 2 கேசஸ் மட்டும் தான் நம்ம சிச்சுவேஷன் கிளாஸ்ல மாறும். மிச்சது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் மாறுது, கிளாஸ் மாறல. ப்ளீஸ் மேக் நோட். புரியுதா? இந்த 2 கேஸ் மட்டும் தான் என்னது நம்மளுக்கு கிளாஸா மாறுது. இதுக்கு ஏர்லியரா இருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸ் மாறாது. நான் ஏரியாவா மாத்திரம், இல்லைன்னா சிட்டியை மாத்திரம், வாட் எவர் இட் இஸ். இங்க என்ன பண்ணோம்னா அப்ளை டு ஆர்டி, ரீஜனல் டைரக்டருக்கு அப்ளை பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஏன் ஸ்டார் போட்டிருக்கேன்னா சில கேசஸ்ல வந்து என்ன ஸ்டேட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் போகும்போது ரெவென்யூ மாறுதுல்ல, அதனால. கிரெடிட்டார்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், ஆர் என்டைட்டில் டு அப்ஜெக்ஷன் அப்படின்னா இது நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுப்பாங்க. அண்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எல்லாமே வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணணும், அப்ஜெக்ட் பண்றதுக்கு டைம் பீரியட் கொடுப்பாங்க, 15 days அந்த மாதிரி. ஓகே, திஸ் கேஸ் ஆல்சோ சேம். அது தவிர அப்ஜெக்ஷன் பை எம்ப்ளாயிஸ், யூ கேன் பிளேஸ் அ ஸ்டார் மார்க். எம்ப்ளாயிஸ் நினைச்சு அப்ஜெக்ட் பண்ணலாம். எம்ப்ளாயிஸ் நினைச்சா, ஏன்னா எம்ப்ளாயிஸ் டோட்டலா கல்ச்சர் மாறுது இல்ல, ஸ்டேட் டு ஸ்டேட்டா கல்ச்சரும் மாறிடும். ஓகே, எத்தனை பேருக்கு மைசூர்ல வச்ச சாம்பார் பிடிக்கும்? மைசூர் தால் இல்ல, மைசூர் அந்த சைடு மைசூர் சாம்பார் சாப்பிட்டு இருக்கீங்களா? வெல்லம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். How many have tasted? How many like that taste? மைசூர் சாம்பார் வெல்லம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு சாம்பார்ல காரம் இல்லைனாலே பிடிக்காது இல்லையா? எனி மைசூர் வாசி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு வந்து காரம் இல்லைனாலும் நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா வந்து அங்க எப்படி இருக்கும்னா ஸ்வீட் சேர்த்திருப்பாங்க. ஓகே, ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர் விட்டு, நம்ம தமிழ்நாடு விட்டு பிரியாணி சாப்பிடணும்னாலும் எனக்கு பிடிக்காதுல்ல. சேஞ்ச் ஆயிடுது. ஆமாவா? சீரியஸ்லி, மேரேஜ் ஆயிட்டு திருச்சிக்கு வந்தோம்னா என்ன பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல போடுங்கப்பா அப்படின்னு தோணுச்சு. பாருங்க, ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வந்தா நம்ம கல்ச்சர் மாறுது. அப்ப ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தா லாங்குவேஜ் மாறும், ஃபுட், எவ்ரிதிங் கெட்ஸ் சேஞ்ச். கம்ப்ளீட்லி வி ஃபீல் லைக் வி ஆர் இன் அ டிஃபரெண்ட் பிளேஸ். நம்ம ஃபாரினுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பாருங்க, வேற ஊர் போன மாதிரி தான் நீங்க ஃபீல் ஆயிருங்க. இன்கேஸ் யூ டோன்ட் நோ அபவுட் த கல்ச்சர் டிஃபரன்ஸ், இல்லைன்னா அதை அடாப்ட் பண்றதுக்கு மைண்ட் செட் இல்ல, லாங்குவேஜ் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க காலி நீங்க. ஓகே, yes, now we'll go for subsection 5 of section 13. So probably I did not discuss these things, right? Sorry for that. Within the local limits வச்சுக்கோங்களேன், ஒரே ஏரியாக்குள்ள தானே மாத்துறீங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க வந்து ஆல்டர் பண்ணலனாலும் இன்டிமேட் பண்ணும், ஏன்னா மாறுது இல்ல, ரைட்? சோ போர்ட் ரெசல்யூஷன் இஸ் சஃபிஷியன்ட். இதே அவுட் சைட் லோக்கல் லிமிட்ஸ்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போஸ்ட் பண்ண. ஒரு சில கேசஸ்ல போஸ்டல் பேலட் மூலியமா பண்ண சொல்லுவாங்க. 200 நம்பருக்கு மேல வந்து நம்ம கம்பெனில மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த கேசஸ்ல வந்து போஸ்டல் பேலட் பண்ண சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை போஸ்டல் பேலட்னா, வேர் யூ டேக் த அப்ரூவல் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸ் த்ரூ போஸ்டல். ஓகே, எல்லாராலையும் வந்து ஜெனரல் மீட்டிங் வர முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லெட்டர் மாதிரி ஃபார்மேட்ல அனுப்பிச்சு அவங்க கிட்ட இருந்து கேட்போம். ஓகே, ப்ராப்ளி ஐ கேன் ரெஃபர் த லெட்டர் ஃபார்மேட். Second, it's there in your material. Can you please turn over with the general meeting topic? On a fast glance, please. Postal ballot. Can I get the page number? See, this is the postal ballot form. It's a sample form. It will be given in the letterhead of the company. Okay. ஒன்னும் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாராலையும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது வந்து. அதனால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட டைரக்டா நம்ம எல்லார்கிட்டயும் அப்ரூவல் வாங்குறது சேஃப். So in that sense, we'll go for taking the approval through this postal ballot form from the shareholders. Okay. What's the page number? 111. 111. So basic details, name, registered office, 200 members மேல தானே சொல்றோம். அப்ப வந்து இது வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும், பப்ளிக் கம்பெனியா இருக்கும். And nowadays for a public company all the shares should be in demat form தான். Okay. So in that case we need to give the joint holders name, registered folio number, other things, எவ்வளவு equity shares help பண்ணிருக்காங்க, and in the postal ballotல வந்து என்ன resolution pass பண்றாங்க. Probably we are discussing this with respect to change of address இல்லையா, within the outside the limits. Okay, outside the limits etc etc னா எத்தனை number of shares. Probably I'm holding 1000 shares வச்சுக்கலாம், இங்க நான் 1000 போட்டிருப்பேன். number of shares தான், not capital. I'm talking about the number of quantity. Okay, shares. Okay, இதுக்கு வந்து நான் number of shares 1000. எவ்வளவுக்கு நான் ஃபாரா ஓட் பண்றேன், எவ்வளவுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்றேன், it's up to you. Okay, probably 600,
யூ சென்ஸ் தட் 60% ஓகே மாத்தட்டும், 40% வந்து ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனை தானே அப்படின்னு சென்ஸ் பண்றீங்க. ஸோ 600 ஷேர்ஸ் அண்ட் 400 ஷேர்ஸ் அகேன்ஸ்ட் அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்ப்ளீட்டா 1000 ஷேர்ஸ் ஃபாருக்கு, 0 ஷேர்ஸ் அகேன்ஸ்ட் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு மீட்டிங்காக தான் வந்து நீங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேர் கேன் பி எனி லிஸ்ட், எனி நம்பர் ஆஃப் லிஸ்ட். ஓகே, இதெல்லாமே வந்து பண்ணிக்கலாம். தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் பிளேஸ், டே, சிக்னேச்சர். ஸோ திஸ் இஸ் த சாம்பிள் போஸ்டல் பேலட் ஃபார்ம். முடிஞ்சா நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். யாராவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஷேர்லனா ப்ராபப்ளி இதெல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. போஸ்டல் பேலட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா வந்து போஸ்டல் பேலட் ஃபார்ம் வந்து பேப்பர் ஃபார்ம் இல்லையா? இப்ப எல்லாமே பேப்பர்லெஸ் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லிங்க் ஃபார்ம் அனுப்பிச்சிடுறாங்க. நாட் அ கூகுள் ஃபார்ம், லிங்க் ஃபார்ம். அவங்களோட கம்பெனி ஃபார்ம் லிங்க் ஃபார்மா அனுப்புவாங்க. நீங்க அந்த லிங்க்கு போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். வேர் யூ கேன் ஃபீட் ஆல் யோர் டீடைல்ஸ் அண்ட் இஃப் யூ கிவ் த சப்மிட் இட் வில் பி சப்மிட்டட். ஓகே. இந்த ஃபார்ம் சச் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்ம். ஏன்னா இதெல்லாம் ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுல கம்பெனியோட தலையெழுத்தே மாத்த போற ஃபார்ம்ஸ். இதெல்லாமே எத்தனை பேர் நீங்க பாருங்க, ஒரு 1000 ஷேருக்கே 600 போடலாமா 400 போடலாமா சொல்லிட்டு எவ்வளவு கிறுக்கி வச்சா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். எல்லாருமே பயங்கர. அதனால இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு 2 பர்சன்ஸ்க்கு தான் ரைட்ஸ் இருக்கு. ஒரு பர்சன் கம்பெனி செக்ரட்டரி, இன்னொரு பர்சன் அட்வொகேட். அட்வொகேட் கூட இப்பதான் ரீசெண்டா சேர்த்தாங்க. 2 பர்சன்ஸ் தான் ஸ்க்ரூட்டனைஸ். ஸ்க்ரூட்டனைஸ்னா எது ஃபார் எது அகேன்ஸ்ட் சொல்லிட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரெசல்யூஷன் எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றதா ஸ்க்ரூட்டனைசிங் சொல்லும். பிரிச்சு வைக்கிறது ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். சோ இப்ப எல்லாமே வந்து இ மோட்ல வந்துச்சுப்பா. சோ போஸ்டல் பேலட் இருக்கு, இல்லன்னு சொல்ல வரல. திஸ் நீட் நாட் பி இன் பேப்பர் ஃபார்ம். திஸ் கேன் பி டன் இன் இ மோட். இ ஃபார்ம்ல பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, சோ பேக் ஹியர். Okay, so with respect to situation clause, continuing here. So postal ballot is applicable. ROC to ROC within the same state na அந்த ROC ல இருக்கிற ரீஜனல் டைரக்டர் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கினா போதும். இவர் என்ன பண்ணுவாருன்னா பழைய ROC ல இருந்து புது ROC க்கு வந்து அவரோட பேப்பர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. இப்ப எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தானே. ஓகே, இப்ப எல்லாமே இ மோட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ டைரக்டர் பிசிக்கல் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர். ஓகே, இங்கே வந்து நோ ஆல்டரேஷன் பட் நியூ சின் நம்பர் வில் கிவன். ஏன்னா ஆர்ஓசி மாறுது இல்ல, ஆர்ஓசி மாறுதுன்னா நியூ சின் நம்பர் வில் பி கிவன். ஸோ சர்டிபிகேட் வில் பி இஷ்யூட். ஆனா ஆல்டரேஷன் ஆஃப் எம்ஓஏன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறது பெட்டர். எம்ஓஏ ஆல்டர் ஆகுமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், டிஸ்போசல் ஆஃப் அப்ளிகேஷன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா within 60 days the central government has to dispose it. பிஃபோர் பாசிங் ப்ராபப்ளி டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஆர்டரை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி கிரெடிட்டார்ஸ் கிட்ட இந்த ஸ்டார் மார்க் போட்டோம்ல அது பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. கிரெடிட்டார்ஸ் கிட்ட, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் வேற ஏதாவது சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு பணம் இருக்கா, லோன் வாங்கியிருப்பாங்க ரீபேமெண்ட் பண்ற அளவுக்கு பணம் இருக்கா, வேற ஏதாவது ஆப்ளிகேஷன் கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லைன்னா வந்து லோனுக்கு வந்து நான் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அல்டிமேட்டா வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். கிரெடிட்டார்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஏமாந்து போக கூடாது இல்ல. அதுக்கு யாரு வந்து அத்தாரிட்டியில இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டேக்கன் த அத்தாரிட்டி. ஓகே, சோ திஸ் அபவுட் திஸ் ஒன். குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ் கேஸ் நீங்க பார்க்கலாம். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு டெல்லி. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 2 எம்ப்ளாயிஸ் மட்டும் அப்போஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கம்பெனி வந்து மாத்ததும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்றாங்க. சோ எம்ப்ளாயிஸ் வந்து அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு ரைட் இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ். ஓகே, சோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ் லிமிடெட், இந்தியா பிரைவேட் லிமிடெட். இப்ப இருக்கிறது என்சிஎல்டி. ஓகே, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அப்ப இருந்தது கம்பெனி லா போர்டுன்னு இருந்தது. ஓகே, இப்போ இது இல்ல, என்சிஎல்டி தான் நமக்கு இருக்கு. Said that the facility for litigation is not a valid ground to stall shifting. 2 எம்ப்ளாயிஸ் மட்டும் அவங்களுக்கு பர்சனலா வந்து அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்காக வந்து இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு டெல்லியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் கேஸ். ஓகே, ஸோ you can just have a look bit later. Consequences from subsection 7 ரொம்ப சிம்பிள். ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாரு, ரெக்கார்ட்ல நோட் பண்ணிப்பாரு. நியூ சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வில் பி given. அந்த டேபிள்ல டிஃபரெண்ட் கேசஸ் பார்த்திருக்கோம், அதை பேஸ் பண்ணி பாருங்க. கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் த சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த சிஜிஎஸ் ரெக்கார்ட் அண்ட் த ரெஜிஸ்டர் வில் இஷ்யூ சிஓ அண்ட் ஐஎன்சி 25(4). தட்ஸ் அ ஃபார்மேட் இல்லையா. அதுல என்ன இருக்கும், எந்த ஸ்டேட்ல பேன் நம்பர், டேன் நம்பர் எல்லாம் டீடைல்ஸ் ஆகும். இதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஆர்டர் இருந்துச்சுன்னா 30 days. அங்க எவ்வளவு பார்த்தோம், நேம் கிளாஸ்க்கு 3 months, இங்க வந்து 30 days. Okay, so that's our situation clause. Yes, can you go? Object clause.
follows from subsection 8. Nature of company in case the company has raised money from the public through prospectus மூலியமா கம்பெனிக்கு என்னது கேபிட்டல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மணி வந்து அன்யூட்டிலைஸ்டா வச்சிருந்தா ஆக்சுவலா வந்து ஓகே நாட் டு பீனு சேர்க்கணும். ஓகே கேன் யூ ப்ளீஸ் மேக் த கரெக்ஷன்? அப்படின்னா செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, செலவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பர்பஸ்க்காக ரேஸ் பண்ணாங்களோ அதுக்காக செலவு பண்ணியிருந்தா ஓகே. செலவு பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து எலிஜிபிலிட்டி வராது. ஸோ கேன் ப்ளீஸ் ஆட் தோஸ் வேர்ட்ஸ் நாட் டு பி அன்யூட்டிலைஸ்ட் மணி. இந்த மாதிரி கம்பெனி வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கணும் பை போஸ்டல் பேலட்ல. எத்தனை பேர் இருக்கணும்? மினிமம் 200 மெம்பர்ஸ் இருந்தா. இவங்க வந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பருங்கிறது நார்மலா இங்கிலீஷ் அண்ட் அவங்களோட லோக்கல் ஏரியால இருக்கிற நியூஸ் பேப்பர் அண்ட் அவங்களோட ஓன் வெப்சைட்ல இருக்கு. முன்னாடி அதெல்லாம் இல்ல, பட் இப்ப எல்லாருமே வந்து வெப்சைட் வச்சிருக்காங்க. ஒண்ணுமே பண்ணாத கம்பெனி எல்லாம் வெப்சைட் வச்சிருக்காங்க. ஓகே, சோ வெப்சைட்ல கொடுக்கணும். அண்ட் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் தி செகண்ட் ஒன். Exit opportunity has to be given to the dissenting shareholders. Dissentingனா இந்த ஆப்ஜெக்ட்காக தாங்க நான் இந்த பிசினஸ்ல நல்லா வளரும் சொல்லிட்டு இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை, பட் நீங்க ஆப்ஜெக்டே மாத்துறீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கல்ல. ஓகே, அவங்க வந்து டிசென்டிங் ஒத்து வராத ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல. எவ்ரிதிங் இஸ் பர்சன் டு பர்சன் டிஃபர்ஸ். அவங்களுக்கு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். யார் தரணும்னா ப்ரொமோட்டர்ஸ் and other shareholders who are having over the control. இதெல்லாமே செபி ரெகுலேஷன்ஸ்குள்ள வந்துடும். ஸோ இது எஸ்பெஷலி இட் கோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிஸ்டட் கம்பெனி. ஓகே, கான்சிக்வன்சஸ் எஸ் யூ நோ. ஸோ ஆப்ஜெக்ட் லாஸ் பத்தி பெருசா இல்ல. இப்போ ஆப்ஜெக்ட் லாஸ் வந்து நம்ம இன்டெப்டா போனோம்னா இன்சூரன்ஸ் ஆக்ட் அந்த ஆக்ட் இந்த ஆக்ட் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப டீடைல் நம்ம உள்ள போறோம். கான்சிக்வன்சஸ் obviously register the change and it will be certified within 30 days from the date of filing special resolution. Okay, next I'll go for liability clause. இதுவும் பெருசா ஒன்றும் இல்ல. unlimited to limited to unlimited vice versa பண்ணிக்கலாம். unlimited to limitedனா ப்ளீஸ் மேக் நோட், கிரெடிட்டார்ஸோட அப்ரூவல் வேணும். இந்த கம்பெனி அன்லிமிட்டடா இருக்கிறனால தான் கிரெடிட்டார்ஸ் வந்து கொட்டி கொட்டி பணத்தை கொடுத்தாங்க லோனா. ஓகே, எப்படி இருந்தாலும் பணத்தை திரும்பி வாங்கிக்கலாம். இப்ப லிமிடெட் பண்றீங்களே, அப்போ கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்ல. நீங்க எப்படி திருப்பி தருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஓகே, அப்போ கிரெடிட்டார்ஸோட அப்ரூவல் வேணும். அது தவிர might have heard this concept, right? Reserve capital. கேபிட்டல் ரிசர்வ் வேற, ரிசர்வ் கேபிட்டல் வேற. ஓகே, என்ன ரிசர்வ் கேபிட்டல்? 10 rupeesல 7 rupees பெய்டு. ஓகே, 3 rupees அன்பெய்டா இருக்கு. ஓகே, லிமிட்டட்னு சொல்றோம்ல, அப்ப லைபிலிட்டி லிமிட் பண்ணிடுவீங்க. 10 rupeesம் ஃபுல்லி பெய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன யோசிப்பாங்க கிரெடிட்டார், எங்க இருந்து பணத்தை எடுப்பாங்க? இவங்க பிசினஸ் பண்ணி பணத்தை சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா? கொடுப்பாங்க நம்பிக்கை, பட் கொடுக்கலனா ஒரு டவுட் இருக்குல்ல. இதுவே வந்து 7 rupees வந்து பெய்டு, 3 rupees அன்பெய்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த 3 ரூபாவை பிளாக் பண்ணிக்கிறது. ஓகே, எப்போ தேவைப்படுதோ அவங்களுக்காக கொடுத்துக்கிறது. அதான் ரிசர்விங் த கேபிட்டல். இட்ஸ் நாட் கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ்னா வேற, கட்டமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல் ரிசர்வ்னா வேற. இங்க நம்ம எதை பத்தி பேசுறோம்? ரிசர்விங் த கேபிட்டல், ரிசர்வ் கேபிட்டல். சோ இது வந்து எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ மட்டும் தான் வந்து கால் ஃபாரே பண்ணுவாங்க. இது எங்க இருக்கும்னா ஏஓஏல இருக்கும். இதெல்லாமே எம்ஓஏல இந்த 7 விஷயம் தான் நாமினி கிளாஸோட சேர்த்து. மிச்சம் எல்லாமே எங்க இருக்கும்? ஏஓஏ தான். ஓகே, அதனால ஏஓஏ தான் இருக்கிறதுல பெரிய டாக்குமெண்ட், கம்பெனியோட டாக்குமெண்ட்ல பெரிய டாக்குமெண்ட். லிமிடெட் டு அன்லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இருந்தா போதும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட மண்டை தான் காலி அங்க. ஓகே, என்ன பண்றது? ஏன்னா அவன் தானே யோசிக்கணும். ஏன்னா அன்லிமிடெட் ஐ டோன்ட் நோ லைபிலிட்டி. இஸ் இட் ஓகே? சோ தட்ஸ் அபௌட் லைபிலிட்டி கிளாஸ். ஐ வில் கோ ஃபார் கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸ் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? யூசுவலா கேபிட்டல் கிளாஸ் எப்படி இருக்கும்? The share capital of the company is, for example, I have given us 10 lakh rupees divided into 1 lakh shares of 10 rupees each. இப்படிதான் உங்களுக்கு MOAல clause-ஆ இருக்கும். நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். இது நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி போடணும்னா மொத்தம் எவ்வளவுப்பா? 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் எப்படி டிவைட் பண்றீங்க? ஒரு ஷேரோட பிரைஸ் 10 ரூபாய். எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? திஸ் இஸ் குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 lakh நம்பர் ஆஃப். இது நம்மளுக்கு இப்படி போட்டா புரியும் இன்னும் ஈஸியா. என்ன ப்ரொவிஷன்ஸ் இங்க அப்ளிகபிள்னா சேவிங் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? பவர் ஆஃப் லிமிடெட் கம்பெனி டு ஆல்டர் ஷேர் கேபிட்டல். இது வந்து லிமிடெட் கம்பெனிக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ற செக்ஷன் சொல்லுவோம். அதனால சேவிங் கிளாஸ். என்னென்ன மாதிரி கேசஸ்ல வந்து ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have subsection 1 of clause 61, sorry, section 61 A, B, C, D, E
மொத்தம் 5. ஓகே, அது தவிர இன்னொரு எக்ஸ்ட்ரா ரீகிளாசிபிகேஷன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டைரக்டா கேக்குறாங்க, தனித்தனியா கேக்குறாங்க. இன்க்ரீஸ் பண்றீங்க. ஓகே, இதானே நம்மளுக்கு ஈக்குவேஷன். இப்போ எவ்வளவு மொத்தம்? 10 lakhs-ஆ? எனக்கு பணம் அதிகமா வேணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது என்ன கேபிட்டல்? இது எம்ஓஏ இருக்குன்னா இது வந்து ஆத்தரைஸ் கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டா இருக்கணும் அவசியம் இல்ல. இன்கேஸ் வந்து 9 lakhs தான் சப்ஸ்கிரைப்டு, அப்ப இன்னும் எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு பண்ணிக்கலாம், ஏத்திக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டைரக்டா எடுத்துக்கலாம். ஓகே, இஷ்யூ பண்ணிக்கலாம் ஷேர்ஸ். ஆனா மொத்தமாவே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஆல் த ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் நவ். இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும், என்ன பண்றது? அப்ப இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுமா? எதை? கேபிட்டல் கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கேபிட்டல் கிளாஸ்ல அஃபெக்ட் ஆகும்ல. அப்ப 10 lakh இருக்கிறது என்னவா மாத்துறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். எவ்வளவு வேணா மாத்தலாம், 12 lakhs மாத்தணும். ஓகே, அப்போ இந்த ஃபிகரை மாத்தியாச்சா? சோ என்னென்ன சேஞ்சஸ் எங்கெங்க பண்றோம்னு நோட் பண்றேன் பாருங்க. ஐ டேக் அ கிரீன் கலர். அப்ப முதல்ல இங்க ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் ஏ. வாட் வி ஹவ் டன்? 10 lakhs increase to 12 lakhs. Okay, now come for the second one. Second oneல consolidate and divide. பாருங்க, கன்சாலிடேட் பண்ணி டிவைட் பண்ணி எது வேணா எடுத்துக்கலாம். 10 rupees per share இருக்குது, எவ்வளவு மாத்துறேன்? ஓகே, அது ஏன் கன்சாலிடேட் அண்ட் டிவைட்னா, மொத்தமா இது வந்து 10 ரூபாய் ஒரு ஷேரு, 1 லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மொத்தமா எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய் வர்த்தா எடுத்துட்டு அதை டிவைட் பண்றது. அப்போ 10 lakh divided by 10 போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? 10 lakh divided by 100 போடுவீங்க. அதுதான் consolidate and divide. So இப்போ 10 rupees இருக்குது, எவ்வளவு மாறி இருக்கு? 100 rupees per share மாறி இருக்கு. So my second alteration may be done over here actually. Okay, 10 rupees வந்து எவ்வளவு மாறி இருக்கு? 100 rupees. பட் அதோட இம்பாக்ட் வந்து குவான்டிட்டிலயும் இருக்கலாம், இல்லையா? ஆக்சுவலா இருக்கும், இருக்கலாம்ங்கிறது இல்ல, இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும்? அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். So you'll find the impact over here. Okay, now C, subdivide பண்றது. இங்க வந்து 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணி 100 மாத்தணும். இது 1 வந்து டிக்ரீஸ் பண்ணி 1 10 வந்து டிக்ரீஸ் பண்ணி 1 மாத்துவாங்க. ஃபேஸ் வேல்யூ 1. எப்பவுமே வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கணும் அவசியம் இல்ல. ஃபேஸ் வேல்யூ வாட் யூ கால் as a nominal value need not be 10 always. It can be of any figure, but usually நம்ம 10 வச்சுப்போம். பேசிக்கா வந்து என்னன்னு வச்சுப்போம்னா 10 வச்சுப்போம். It can be 10 or 100 or 7 இப்படி எல்லாம் இருக்கும். நான் வந்து ஒரு கம்பெனிக்கு 5 பண்ணி கொடுத்துருக்கேன். 10ல இருந்து 5 மாத்தணும். சோ ஒரு ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டா? ஒரு 10 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, நான் ஒரு ஷேர் கொடுத்துருப்பேன் ஆஸ் அ கம்பெனியா. இப்ப நான் டிவைட் பண்ணனால உங்களுக்கு எத்தனை ஷேர் கொடுப்பேன்? 2 ஷேர் கொடுப்பேன். அப்ப உங்களுக்கு நிறைய ஷேர் இருக்க மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? உங்ககிட்ட நிறைய ஷேர் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு 10 ரூபாய் வேணும். ஓகே, உங்ககிட்ட ஒரே ஒரு ஷேர் 10 ரூபாய். சி ஜஸ்ட் ஒரு ஷேர் ஒரு கரன்சி நோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 10 rupees கரன்சி வச்சிருக்கீங்க. ஒரு 10 rupees வேணும், என்ன பண்ணிடலாம்? அந்த 10 rupees கொடுத்துடலாம். 2 5 rupees வேணும், என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க சேல் பண்ணும்போது ஒரு ஷேர் வேணும்னா ஒரு ஷேர் கூட சேல் பண்ணிட்டு போலாம்ல, புரியுதா? இல்லன்னா வந்து 2 ஷேர் வேணும்னா 2 ஷேர் சேல் பண்ணலாம்ல. அப்ப நான் வந்து சப்டிவைட் பண்ணனால நிறைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும். அப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி இன்னும் ஈஸியாகும். நீங்க கேட்கலாம் அகைன், மேம் ஷேர்ஸ்னாலே ஹைலி லிக்விட் தானே மேம், திரும்ப ஏன் லிக்விடிட்டி பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து மொத்தமா நான் சேல் பண்ண வேண்டாம். எனக்கு நாளைக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு 5 ரூபாய் வேணும். ஆனா எனக்கு ஒரு ஷேர் எவ்வளவு? ஒரு ஷேர் எவ்வளவு? 10 ரூபாய். எனக்கு எவ்வளவு வேணும்? 5 ரூபாய் தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம் நானு? புரியுதா? 10 ரூபாய் நான் ஏன் சேல் பண்ணுவேன்? எனக்கு 5 ரூபாய் தானே வேணும், அது கூட நான் சேல் பண்ண போறேன். Is it okay? So this is how it goes. So this is about C. D and E ஒரு glance பாக்குறீங்களா ப்ளீஸ்? 1. ஆக்சுவலா வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள்ல வந்து 10 to 5 rupeesக்கு மாத்தினது சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1 share I have 2 shares now. இதே வந்து 1 rupees மாத்தினா 10 ஷேர் இருக்கும் நம்ம கிட்ட. எனக்கு 2 ரூபாய் வேணுமா, 2 ஷேர் மட்டும் வித்துட்டு போறேன். சி 2 ரூபாங்கிறது இட் மே பி இன் க்ரோஸ், இட் மே பி இன் லேக்ஸ். நீங்க 2 ரூபாங்கிறது ஜஸ்ட் 2 rupees பென்னி அமௌண்டா பாக்காதீங்க. இட் வில் பி க்ரோஸ் அண்ட் லேக்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஷேர் சேல் பண்ணா எனக்கு 10 lakh, அதே வந்து ஒரு ஷேரை சேல் பண்ணா இங்க 1 rupeeனா எனக்கு கொஞ்சம் டினாமினேஷன் ஈஸியா இருக்குல்ல. ஓகே, இதே வந்து பி பாயிண்ட் நீங்க கேட்கலாம், அப்படின்னா ஏன் 10 rupees ஷேர் வந்து 100 rupees மாத்துறீங்க? ஓகே, இந்த கான்செப்ட் தெரியுமா? இபிஎஸ், earnings per share கான்செப்ட். அப்போ டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுவீங்கல்ல, அப்ப என்ன ஆகும்? இபிஎஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இபிஎஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். So what happens here is with respect to B and C, with respect to consolidation, and one is subdivision. So D point, converting or reconverting fully paid up shares to stock and
வைஸ் வர்சா. இது இன்னொரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது 10 ருபீஸை வந்து 5 ருபீஸா மாத்துறது, 1 ருபியா மாத்துறது, இதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரு 50 பைசா வேணும் மேம், கேப்பீங்களா? இப்ப 50 பைசா எனக்கு இருந்தா போதும் மேம், நான் எதுக்கு 1 ரூபியா ஷேர வைக்கணும்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு 10 ருபீஸா இருந்துச்சுன்னா 1 ருபி கிடைக்கிறது கஷ்டம். இப்ப எனக்கு 50 பைசே வேணும், நீங்க 1 ருபியா மாத்தினாலும் கிடைக்காது இல்ல. அப்போ நான் இது என்ன பண்றேன்னா ஸ்டாக்கா மாத்துறேன். சொல்லுங்க, நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்க. ஓகே, கோ டு அ ஷாப். உங்களுக்கு பில் பேமெண்ட் வந்து எவ்வளவு வருதுன்னா 49 ருபீஸ் 97 பைசே வருது. எவ்வளவு பே பண்ணுவீங்க? 50 ருபீஸ். 3 பைசா கேப்பீங்களா? திட்டுவான் கண்ணாபின்னான்னு ஒண்ணு. கடைக்காரன் கண்ணாபின்னான்னு திட்டுவான். ஓகே. பட் இதுவே வந்து நீங்க கேஷ்லெஸ் பில்லிங் பண்றீங்க, அப்ப என்ன ஆகும்? 97 பைசே இஸ் ஸ்டில் வேலிட் ருபி இல்ல. கஷ்டப்பட்டு சிஏசிஎம் எல்லாம் படிச்சு சம்பாதிச்சதுப்பா. படிச்சவங்க கிட்ட கேட்டதான் தெரியும் என்ன சொல்றீங்க. ஈஸியா இல்ல இல்லையா? இட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி. எல்லாருக்குமே அப்படித்தானே. ஓகே, படிச்சீங்களோ இல்லையா? ஹார்ட் அண்ட் மணி தான். ஓகே. See, this 97 பைசே, 97 பைசே மேம், 05 பைசே மேம், எங்க மேம் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பீங்க. யாராவது ஷேர் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாருங்க, வேல்யூ பை பாயிண்ட் யோர் ஷேர் வில் டிஃபர். ஓகே, ஒரு கம்பெனியோட ஷேர் 14 ருபீஸ் 03 பைசே போகுது. நாளைக்கு பார்த்தா, தட் இஸ் 1 டே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தா 14 ருபீஸ் அண்ட் 04 பைசே போகுது. எவ்வளவு பெரிய ஜம்ப். நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா ஜம்பே இல்ல. ரவுண்ட் ஆஃப் மேக்ஸ்ல ரவுண்டிங் ஆஃப் படிச்சிருப்பீங்கல்ல, ரெண்டுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணா 14 ருபீஸ் தான். ஜம்பே இல்ல, பட் இது ஒரு ஜம்ப். இதே ஒரு 14 ருபீஸ் 54 பைசே போகுது. பெரிய ஜம்ப் இல்ல. 9 பைசா ஏறிச்சு. 1 ருபி ஷேர் 3 ருபீஸா மாறிச்சுன்னா 300% அப்ரிசியேஷன் இல்லையா? அப்படியே ட்ரிபிள் டைம்ஸ். கரெக்டா? இதே வந்து ஒரு 1000 ரூபாய் ஷேர் வந்து 1003 ரூபான்னு மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அப்ரிசியேஷன் சென்ஸ் பண்ண மாட்டீங்க. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலா வேல்யூ கம்மியான ஷேர் வந்து அப்ரிஷியேட் ஆனா பர்சன்டேஜ்ல அப்ரிஷியேட் ஆன மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க. Okay. Again, I'll come back for this case. D point with respect to converting for stocks. Stocks na மொத்தமா நோட்டா இருக்குது, சில்லற சில்லறையா இருக்குன்னு அர்த்தம். பைசாவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட 1.5 ஷேர் கொடுக்க சொல்றேன். உங்களால கொடுக்க முடியுமா? இப்போ 1 ரூபி ஷேர்னே வச்சுக்கலாம். How much is 1 share? 1 ரூபி. ஓகே, உங்ககிட்ட 1.5 ஷேர் கேட்கிறேன், கொடுக்க முடியுமா உங்களால? கொடுக்க முடியாது. இதே ஸ்டாக்கா மாத்தீங்கன்னா கொடுக்கலாம். Which means any denomination can be taken. You can please make a note. Any denomination can be taken. That's the highlight about converting to stock, and that can be later converted to vice versa. என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்கார்பரேட் பண்ண பிறகு நீங்க ஸ்டாக்ஸா இஷ்யூ பண்ண முடியாது. ஷேர்ஸா தான் இஷ்யூ பண்ண, அது பிறகு நீங்க ஸ்டாக்கா மாத்திக்கலாம். ஓகே, டன். இ கேன்சலிங் நாட் டேக்கன். ஷேர்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து கேன்சல் பண்ணலாம் அண்ட் டிமினிஷ் பண்ணலாம், இல்லாமலே பண்ணிடுறது. ஸோ கேன்சலிங் 10,000 ஆஃப் ஷேர்ஸ், 10,000 ஷேர்ஸ். ஸோ அப்போ 10 lakh வந்து என்னவா மாறும்? 9 lakh மாறிடும். ஆனா என்னது? நாட் டேக்கன். சப்ஸ்கிரைப் பண்ணது எப்படி பண்ண முடியும்? நாட் சப்ஸ்கிரைப் இருக்கும்ல, அதுலதான் நீங்க குறைக்கலாம், இது பண்ணலாம். பட் யூஸ்வலா இதை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண போறாங்க? ஆனா ஒரு கம்பெனி பண்ணிருக்காங்க. ப்ராபப்ளி இப்போ நம்ம ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து 10 lakhs வரைக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கும்பா. 10 lakhsக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 lakh to 25 lakhs வரைக்கும் நினைக்கிறேன், வேற ஒரு ஃபீ இருக்கும். எல்லா ஃபீயும் மாறும். இந்த ஒரு சின்ன ஃபிகருக்காக ஃபீ மாறும். என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்கிரைப் இல்லாத கேபிட்டல் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டிமினிஷ் பண்ணி வச்சுப்பாங்க, கேன்சல் பண்ணி வச்சுப்பாங்க. தேவையில்ல ஒவ்வொரு வாட்டியும் ஃபைலிங் ஃபீ அது இன்னும் வரும்போது எக்கச்சக்கமான அது ஃபைலிங் ஃபீ காமிக்கும். அப்படியே ட்ரிபிள் டைம்ஸ் 4 டைம்ஸ் எல்லாம் காமிக்கும் போது தேவையில்லாம இதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஃபைலிங் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு டிமினிஷ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரேதா பட் பண்ணிருக்காங்க. ஓகே, reclassification, probably class A shares வந்து class B shares மாத்துறது, preference shares வந்து equity shares மாத்திப்பாங்கல்ல. எந்த கேஸ்ல மாத்துவாங்க? convertible preference shares இருக்கா? என்னது? compulsory convertible preference shares, compulsory convertible debentures. பட் டிபென்ச்சர்ஸ் வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டிபென்ச்சர்ஸ்ங்கிறது எல்டில பாத்துறோம், லாங் டர்ம் போரிங்ல பாக்குறோம். இங்க வந்து நம்ம ஷேர்ஸ் பத்தி பேசுறதுனால அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். So long not cumulative, compulsory convertible preference shares இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபியூச்சர்ல கட்டாயமா மாத்துவேன். ஸோ அதெல்லாம் ரீகிளாசிபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ், அதுவும் கன்சிடர். இதெல்லாமே எந்த செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம்? We are discussing all this under section 61. ஓகே, இங்கே போயிடுச்சு பாருங்க, MOA இருந்து இங்கே போயிடுச்சுல. And this one with respect to cancellation of shares shall not be deemed to be a reduction in share capital. Reduction of share capital வேற, cancellation வேற. இங்க E point பார்த்தோம் இல்லையா,
So that's different and this is different. So actually clear as well. And sixth one, it's very clear. Subscribers clause change பண்ணவே முடியாது. சப்ஸ்கிரைபர்ங்கிறது யாரு? நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு எம்ஐ பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். whom do you call as a subscriber? Who will say that he will promise to take the shares after incorporation. Correct? The company is not incorporated yet. Only the company is incorporated, it becomes a separate person. Then only it gets the capacity to issue the shares. ஆனா இங்க வந்து என்ன நடக்குது? சப்ஸ்கிரைபர் அந்த டப்பால என்ன போடுறாரு? சைன் போடுறாரு. என்னன்னு சைன் போடுறாரு? ஐ வில் ப்ராமிஸ் டு so and so and so போட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுறாரா? இவ்வளவு ஷேர்ஸ் தான் வாங்கிக்கிறேன்னு போடுறாரு. அது கம்பெனி ஃபார்ம் ஆன பிறகு அந்த ஷேர்ஸ் கொடுத்ததா அர்த்தம். லேட்டர் பீரியட் அவங்க இறந்து போனாங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன நடந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ் கேன் நாட் பி சேஞ்ச். ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகே, ப்ராபப்ளி நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. நீங்க லால எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு சில ஃபார்ம்ஸ் வந்து லால கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஏ நல்லாதான் இருக்காரு, பி நல்லாதான் இருக்காரு, சி வந்து மண்டே போட்டாரு. ஓகே என்ன சொல்றது, டிக்கெட் வாங்கிட்டாரு. ஓகே, வாட் எவர் இஸ் சி இஸ் நோ மோர்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ அண்ட் பி தானே இருக்கிறாங்க, போயிட்டு அந்த எம்ஓஏ மாத்தணுமா? தேவையில்ல. ஓகே, இன்கேஸ் சி வந்து ஹிஸ் அலைன் பட் ஹி ஹஸ் given the shares to B, அப்ப நான் வந்து சப்ஸ்கிரைபர் கிளாஸ் மாத்தணுமா? தேவையில்ல. ஓகே, பிக்கு கொடுக்கல, அவரோட சன்னுக்கோ டாட்டருக்கோ வந்து கிஃப்டா கொடுத்துட்டாரு, சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ் மாத்தணுமா? இல்ல. இதெல்லாம் பிறகு நடக்கிற டிரான்ஸ்பர்ஸ். See, what do you mean by subscription? அந்த வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். சப்ஸ்கிரிப்ஷன்னா நாங்க ஃபார்ம் ஆக போற கம்பெனிக்காக ப்ராமிஸ் பண்றோம் ஷேர்ஸ் வாங்கிக்கிறோம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டேர்ம். இந்த டேர்ம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணாலே போதும். யூ வில் பி வெரி ஷுர் தட் இட் கேன் நெவர் பி சேஞ்ச். ஓகே, சேஞ்ச் பண்ணவே முடியாது. செவன்த் ஒன், நாமினி கிளாஸ். இது வந்து யாருக்கு? 1% கம்பெனிக்கு. ஆக்சுவலா நாமினிய மாத்தலாம், ஆனா கிளியரா ஆக்ட்லயே சொல்லிட்டாங்க திஸ் இஸ் நாட் அன் ஆல்டரேஷன் ஆஃப் எம்ஓஏயா கன்சிடர் பண்ணுங்கன்ட்டாங்க. நம்ம அங்க பாத்திருக்கோம், எங்க டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல ஓபிசில பாத்திருக்கோம். கிளியரா ஆக்ட்லி தே ஹவ் இண்டிகேட்டட் தட் யூ டோன்ட் கன்சிடர் திஸ் as a what ஆல்டரேஷன் இன் எம்ஓஏன்னு சொல்லிட்டு ஆக்ட்லயே சொல்லிட்டாங்க. சோ சேஞ்ச் ஆஃப் நாமினி, ப்ராப்ளி நாமினி இறந்துட்டாங்க, சேஞ்ச் பண்றீங்க, இல்லைன்னா நாமினி ஹஸ் withdrawn the concern, you can change. சோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நடக்க சான்சஸ் இருக்கு. திஸ் இஸ் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டரேஷன்ஸ். சம் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தலாமா? இது வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. அந்த எல்லாம் இப்பதான் பாக்குறோம், பார்க்கலாம் தான் சொல்றேன். So subsection 6 with respect to alteration பண்ணும்போது special resolution pass பண்ணனும், and you have to file the special resolution. Probably you can make a note on this. The form number is MGT 14 form. So this is all management related forms. MGT 14 is meant for passing a special resolution. And central government கிட்ட approval வாங்கணும்னு பார்த்தோம் இல்லையா, the related provisions. இதுக்கு ஒரு saving clause or saving section இருக்கு, follows from section 64, which means அங்க ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து தேவையில்லை, இல்லை இப்படி பண்ணா போதும் அப்படின்னு சொன்னா ஓகே அப்படி பண்ணிக்கலாம். With respect to subsection 9, alterations are effective. Please make a note to understand in a better way. Alterations are effective only if registered in accordance to this section. எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணுமோ, இங்க பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் வாங்கிட்டு எல்லாமே என்ன சொன்னா எல்லாம் அப்படி பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. அப்பதான் இது எல்லாமே என்ன இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, தென் 11th one, in case of a company limited by guarantee and not having share capital, ஏதாவது வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ரைட்ஸ் கொடுக்குது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து வாய்ட் ஆயிடும். யாருக்கு இது தர முடியும்? மெம்பர் கூட தான் தர முடியும், வேற யாருக்கும் தர முடியாது. இது வாய்ட் ஆயிடும். இது வந்து கிளியரா ஆக்ட்லயே சொல்லிட்டாங்க. இது வந்து லீகல் ப்ரொவிஷன், நீங்க கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு. லானா நீங்க இன்டர்பிரட் பண்ணி கொஸ்டினை கேட்கலாம், அது தப்பு இது ரைட்னு சொல்லலாம். பட் இது வந்து ஆக்ட், நீங்க கொஸ்டினே கேட்க முடியாது, அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அது எந்த கம்பெனிக்கு பொருந்து? லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் கம்பெனி. ஓகே, செக்ஷன் 64, notice to be given to the registrar for alteration of share capital. Capital clause பார்த்தோம் இல்லையா? ஓகே, இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா செக்ஷன், எங்க சேவிங் செக்ஷன். ஓகே, so with respect to saving section, section 64 எதை பத்தி பேசுதுன்னா, நீங்க எப்பெல்லாம் கேபிட்டல் clause ஆல்டர் பண்றீங்களோ, in those circumstances a notice has to be given to the registrar. என்னென்ன மாதிரியான கேசஸ்ல இந்த செக்ஷன் 64 ஃபாலோ ஆகுது? You're altering the share capital with respect to the 5 cases what we have discussed in the tabular format. Okay, the 5 cases: consolidation, division, increasing, etc., etc.
கவர்மெண்டோட ஆர்டர் வந்திருக்கும் அதனால. ஓகே, a company redeems any redeemable preference share. ஓகே, கம்பல்சரி கன்வெர்டபிளோ இல்லைன்னா நான் கன்வெர்டபிள் எது வேணாலும் இருக்கணும், டிபெண்ட்ஸ் ஆன், பட் ரிடீமபிள் நேச்சரா இருந்து அதை ரிடீம் பண்ணுது. அண்ட் ஃபைல்ஸ் வித் ஆர்ஓசி வித்தின் 30 days அலாங் வித் த ஆல்டர்ட் எம்ஓஏ. ஸோ இதெல்லாமே வந்து சேவிங் கிளாஸ்ல வரும். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணலன்னா கம்பெனிக்கு வந்து பெனால்டி 500 rupees per day, மேக்ஸிமம் எவ்வளவு போகலாம் 5 lakhs. ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் எப்பவுமே டூவல் பெனால்டி வரும் சொல்லிட்டு இல்லையா, கம்பெனிக்கு ஒரு பெனால்டி, இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பெனால்டி 500 rupees per day. It goes up to rupees 1 lakh. Okay. Yes. Till here is done with alterations of AOA follows from section 14. So இங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர்ல போயிடலாம். Subsection 1 you can alter by passing a special resolution, but always we have this overriding effect. ஞாபகம் இருக்கா? முதல்ல எதை ஃபாலோ ஆகும்? ஆக்ட் ஃபாலோ பண்ணும், அதுக்கு பிறகு எம்ஓஏ ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஏஓஏயோட ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். இன்கேஸ் ஏஓஏயோட ப்ரொவிஷன்ஸ் வந்து எம்ஓஏக்கோ இல்லைன்னா ஆக்டுக்கோ கான்ட்ராவர்சியா இருந்தா திஸ் வில் பி வாய்ட் அப் இனிஷியோ. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லா ஹியர். ஓகே, so this has the overriding effect. So you can alter by passing a resolution. அதான் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்களே, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆல்டர் பண்ணுங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. இது இருக்கு அப்படிங்கறத மீனிங். தட்ஸ் வாட் அபவுட் செக்ஷன் சப்செக்ஷன் 1. இவ்வளவு அழகா இருக்குல்ல. ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். இதுல என்னென்ன ஆல்டரேஷன்ஸ் இன்க்ளூட் ஆகும்னா, யூ ரிமூவ் பிரைவேட் டு பப்ளிக், பப்ளிக் டு பிரைவேட், வெரி ஃபர்ஸ்ட் நேம் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது இதெல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். ப்ரொவிசோ which means provided. ஏதாவது நீங்க ஆல்டர் பண்றீங்க, இன்கேஸ் பப்ளிக்க பிரைவேட்டா ஆல்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்றதா இன்க்ளூட் பண்றதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணலன்னா தப்பாயிடும். ஓகே, so alterations in such a manner that no longer includes the restrictions and limitations of a private companies na it ceases to be a private company. எப்போ ஒரு கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனியா மாத்துறீங்களோ அதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீங்க கரெக்டா தரணும். இல்லைன்னா என்னது, அது பிரைவேட் கம்பெனியா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். நீங்க மாத்திருப்பீங்க, ஆனா நாங்க ட்ரீட் பண்ண மாட்டோங்கிறாங்க. சீசஸ் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும் ஆர்டிகல்ஸ்ல. நாங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எம்ஓஏ தான் பார்ப்போம்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஆர்டிகல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். எம்ஓஏ வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்கெலெட்டன் தான் தருது. ஏஓஏ இருக்குல்ல அதுதான் எல்லா விஷயமும் பேசுது. அதனால ஜஸ்ட் எம்ஓஏ பார்த்துட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது கம்ப்ளீட்டா தப்பு. நிறைய விஷயம் வந்து ஏஓஏல தான் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ தட்ஸ் அபௌட் தி ப்ரொவிசோ. ப்ரொவிசோனா ப்ரொவைடட் தட். இன்னொரு ப்ரொவிசோ இருக்கு. எப்படி ஸ்டேட் பண்ணோம்னா ப்ரொவிசோ ஃபர்தர்னு ஸ்டேட் பண்ணும். லைனா ஆர்டர்ல போகும். இதை நீங்க ஆக்ட்ல பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ப்ரொவிசோ ஃபர்தர். நம்ம ஆலியரா பார்த்தது பிரைவேட் கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்க பார்க்கறது பப்ளிக் கம்பெனி. எஸ், வேலிடா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில அப்ரூவல்னால வந்து பப்ளிக்கா மாத்த சொல்லிருப்பாங்கல்ல, பப்ளிக்க பிரைவேட்டா மாத்த சொல்லிருப்பாங்க. ஆல்சோ there is a proviso including tribunal's application shall be disposed if any pending. ஏதாவது ட்ரிபியூனல் கிட்ட வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்குன்னா, ஏதாவது பெண்டிங்ல இருக்குன்னா அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து எல்லா கேசஸ்லயும் நடக்காது. இட் வில் பி கன்சிடர்ட். ஓகே, திஸ் இஸ் அபௌட் சப்செக்ஷன் 1. நான் ஆக்ட்ல இருந்து திரும்ப பார்க்கலாம். பேராக் இது முடிச்சிடுறேன். With respect to subsection 2, you have to file a form to ROC in the format INC 27. ஆர்டர் பண்ணிருப்பீங்க ஆர்டிகல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வந்திருந்தா இதெல்லாம் பிரிண்டட் காப்பில தரணும். இது எவ்வளவு டேஸ்க்குள்ள? 15 daysக்குள்ள. ஆல்டர்ட் ஆர்டிகல்ஸ் இஸ் வேலிட் as if it were originally in the articles. கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது ஒரு ஏஓஏ டிசைன் பண்ணோம்ல பிசிக்கலா, அதுல எப்படி இருந்ததோ அதே மாதிரி வேலிட்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 3. பியூட்டிஃபுல் இல்ல? சோ ஒரிஜினலா நீங்க கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்தது அதே தாங்க. ஓகே, இப்போ உங்க பர்த் சர்டிபிகேட்ல திடீர்னு நீங்க நேம் மாத்திருக்கீங்க, அப்போ அது நீங்க இல்லன்னு ஆயிடுமா? நீங்க தானே. தட்ஸ் வாட் தே மீன். அப்ப திடீர்னு வந்து நான் சில ஆர்டிகல்ஸ் அங்க நீங்க மாத்திருக்கேன், இதை நம்ம மாத்திருக்கேன்னாலும் என்னது வேல்யூ தான். ஓகே, இது தவிர அது சில ஜெனரல் கண்டிஷன்ஸ் லைக் ஆல்டரேஷன்ஸ் நாட் டு ஓவர்ரைட் எம்ஓஏ தெரியுமா? இதெல்லாம் பேசிக். ஓவர்ரைட் த ஆக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்லீகலா இருக்க முடியாது, அப்போஸ் பப்ளிக் பாலிசியா இருக்க முடியாது. நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து பெனிஃபிட் த ஹோல் ஆஃப் தி கம்பெனியா தான் பார்க்கணுமே தவிர பர்டிகுலர் டைரக்டர்ஸ்க்கு பெனிஃபிஷியல், பர்டிகுலரா வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிஷியல், பர்டிகுலரா அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஹோல் ஆஃப் தி கம்பெனியா தான் பார்க்கணும். ஃப்ராட் ஆன் மைனாரிட்டி இருக்கக்கூடாது. ஓகே, can you turn to page number 1 under company law from single material, please?
Can you find this line? Strengthen the interest of minority. இங்க வந்துச்சு பாருங்க. இதுதான் ஹைலைட் 2013 ஆக்டோட ஹைலைட். ஓகே, மைனாரிட்டி இன்வெஸ்டர்ஸ் மேல ஃப்ராடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல அது. ஓகே, so fraud on minority, this is the fourth point. Compel an existing member to take or subscribe for more number of shares or increase liability பண்ணக்கூடாது unless consent in writing. யூஸ்வலா consent எப்படி இருக்கணும்? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், வேற ஒன்றும் இல்லை. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம பார்த்திருக்கோமா, ஏஜ் கெப்பாசிட்டி, சவுண்ட் மைண்டட்னஸ் கெப்பாசிட்டி, இன்னொரு கெப்பாசிட்டி என்னது, லா டிஸ்குவாலிஃபை பண்ணாம இருக்கணும்ட்டு. ஸோ கன்சென்ட் வாங்கும்போது கெப்பாபிலிட்டி கன்சென்ட் எல்லாமே பார்க்கணும். அப்போ கம்பெனி வந்து இங்க லா டிஸ்குவாலிஃபை பண்ணதான்னு பார்க்கும்போது கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணுங்க. ஆஃப்டர் ஆல் கான்ட்ராக்ட் தானே, நீங்க பணம் கொடுத்தே நாங்க ஷேர்ஸ் கொடுப்போம். ஷேர்ஸ் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்ஸ். ஸோ எஸ்கேப் ஃப்ரம் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். ஸோ எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அந்த மாதிரி பண்றது எல்லாமே பண்ணக்கூடாது. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குமானா இல்ல. ஆல்டரேஷன்ஸ் நாட் டு இம்ப்ளிமெண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் இருக்கக்கூடாது. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்னதுப்பா, பேக் டேட்டடா மாத்துறது. ஓகே, இருக்கக்கூடாது. இன்கன்சிஸ்டன்ட் வித் கோர்ட் ஆர்டர் இருக்கக்கூடாது. இதெல்லாமே நாட் பார்த்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் மேக் நோட், நாட் கேசஸ் பார்த்துருக்கோம். இப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ப்ராப்ளி ஏதாவது உங்களுக்கு கேஸ் லாஸ் வந்துச்சுன்னா, இந்த டேர்ம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, you have to make a check on that. Okay. Manner of alteration, it can be through adoption or addition or insertion or deletion or amendment or substituting, anything it can be. Yes, with respect to entrenchment, yes, you can do entrenchment. எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை கம்பெனி இஸ் ரிலேட்டட் டு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஓகே, சர்வீஸ் ரிலேட்டட் பண்றது. இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனா இருக்கிறவர் தான் வந்து சிஇஓவா இருக்கணும், எம்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு இல்லையே. சி ஆஃப்டர் பிசினஸ் ரைட், தப்பு இல்லையே, பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் கிளாஸஸ் வந்து நீங்க மாத்துறீங்கன்னா அது என்ட்ரென்ச்மெண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆக்ட்ல இல்லாதது கம்பெனிக்கு தேவைப்படுறதுனால இன்க்ளூட் பண்றது. ஓகே, ஒன்லி இஃப் ஆல் தி மெம்பர்ஸ் அக்ரி யூ கேன் டு இட். ஆல்டரேஷன் இன் எம்ஓஏ, ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் ஒன். Please make a note of this one. Alteration in MOA includes alteration in AOA. MOA தான் ஆல்டர் பண்ணிருக்கோம், AOA ஆல்டர் பண்ணல. அதனால AOA ல ரெண்டு இருக்கும், அப்படிதான் நாங்க பண்ணுவோம் சொல்ல முடியாது. MOA ஆல்டர் பண்ணா என்ன அர்த்தம், நீங்க AOA ல மாத்தலனாலும் மாத்தினதா அர்த்தம். ஏன்னா MOA தான் மெயின் சர்டிபிகேட், மெயின் சார்ட்டர் டாக்குமெண்ட். ஓகே, so this is all with respect to 14 pa related to alterations in AOA. செக்ஷன் 15 வந்து எதை பத்தி பேசுதுன்னா, நீங்க எம்ஓஏ ஏஓஏ அந்த ஆல்டரேஷன் இந்த ஆல்டரேஷன் எல்லாம் பண்றீங்கன்னா உங்ககிட்ட எத்தனை காப்பி இருக்கும், என்னென்ன காப்பி இருக்கும், எந்தெந்த டைரக்டர்ஸ் கிட்ட எம்ஓஏ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்துலயும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணலன்னா கான்ட்ராவென்ஷன் ஃபாலோஸ் ஃப்ரம் சப்செக்ஷன் 2. கம்பெனிக்கும் எவ்ரி ஆபீசர் இன் டிஃபால்ட்டுக்கும் ஒவ்வொரு காப்பிக்கும் 1000 ரூபாய் பெனால்டி. எந்தெந்த காப்பில நீங்க ஆல்டர் பண்ணலையோ அந்தந்த ஒவ்வொரு காப்பிக்கும் 1000 rupees பெனால்டி ஃபார் ஈச் காப்பி. Okay, fine. Okay, so I'm not winding up the session. Please wait. I just want to refer the Bar Act, how it's been presented. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து பிரச்சனை என்னன்னா பிரசன்டேஷன் தான் பிரச்சனை. ஓகே, அதனால ஒரு சின்ன 2-3 செக்ஷன் சொன்னா பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். ஓகே, so we are referring from this section. Okay, we just covered 3 sections for today's class. 13, 14 and 15. 13 வந்து alterations of MOA, 14 வந்து alterations of AOA, and 15th வந்துட்டு it should be noted in all the copies. Okay, so 13 starts over here. Alteration of memorandum. It's a small title given for the section. Now saving section or saving clauses on only is the saving section. Save as provided in section 61. This is with respect to private company kaga irukum. By special resolution and after complying with the procedure specified in the section, alter the provision of its memorandum. In case exam la கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது, so you need to understand எப்படி present பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. So நம்ம மெட்டீரியல் இருக்குது, it's going to be like notes form. உங்களுக்கு knowledge develop பண்ணணும். பட் ரைட்டிங்ல வரும்போது உங்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சி earlier daysல நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன், எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்.
ஒன்லி திங் அந்த கான்செப்ட் தரவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கான்ஃபிடென்ட்டா அப்பியர் எழுதும் போது யூ நாட் ஃபைண்ட் த டிஃபிகல்ட்டி. பாருங்க, வாட் இஸ் திஸ் சப்செக்ஷன் 1? You can do the alteration, addition, omission, substitution by filing a special resolution to be passed as a special resolution, complying with the specified procedure. இதுக்கு ஒரு சேவிங் செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 61. செக்ஷன் 61 என்னங்கிறது இங்க சொல்லல, பட் நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக வித் ரெஸ்பெக்ட் டு லிமிடெட் கம்பெனி டு ஆல்டர் ஷேர் கேபிட்டல்னு பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ இதுவே வந்து 1 செகண்ட். Able to manage the 2 pages? கொஞ்சம் பாருங்க. See, we started over here. Save as provided in section 61. இதனால நமக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னன்னு புரியாது, அதனால இங்க கொடுத்திருக்கேன் சேவிங் செக்ஷன் 61. ஆக்சுவலா இந்த டைட்டில் இங்க மென்ஷன் ஆகவே இல்ல. ஓகே, தென் a company may by special resolution and after complying with the procedure specified in this section இருக்கா, by special resolution and complying with the specified procedure alter the provisions of its memorandum. ஓகே, பட் இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாங்கிறது தான் இங்க இருக்கு. ஓகே, அடிஷன், ஒமிஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரி, ஓகே, ப்ராபப்லி நான் எல்லாமே டீல் பண்ணல, ஜஸ்ட் ஐம் கிவிங் அன் ஐடியா. ப்ராபப்லி பிஃபோர் யூ கம் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஐடியா பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சா பேராக் ரெஃபர் பண்ணி பாருங்க, இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ரெப்ரசென்ட். ஓகே, ஆக்சுவலா ஆன்சர் வந்து நம்ம இப்படி தர முடியாது, இப்படி கொடுத்தாலும் வந்து நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் எனக்கு டவுட்டே இல்லை. கான்ஃபிடென்டா எழுத தெரியணும். அந்த இடத்துல எஸ் ஆர்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் அவருக்கு தெரியப்படுத்தணும்ல, யாரு பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க. ஓகே, he has to know, right? You knowங்கிறது he has to know இல்ல. பாருங்க, just 1.5 page தான். We started here. So it starts from page 34 at the end, almost like last quarter of the page. Next pageல இவ்வளவுதான், section 13. So எத்தனை இருக்கு? 11. இது படிக்க முடியாது உங்களால, அவ்வளவுதானே. டீடைலிங் தெரிஞ்சிச்சுல இப்போ. Then you come for alteration of articles. See over here, alterations of AOA follows from section 14. With respect to subsection 1 alone, I am discussing here, subject to the provisions of this act and the conditions contained in its memorandum. See, we can alter by passing a special resolution subject to act and memorandum. Okay, if any, a company may by a special resolution. So you can alter by special resolution. Alter its articles, including alterations having the effect of conversion for private to public and public to private. See, including articles with respect to private to public, public to private. Okay, proviso சொன்னா provided that, இன்னும் கீழே வந்தா provided further that, இன்னும் கீழே வந்தா provided also. So முதல்ல லிஸ்ட் பண்ணும்போது என்னன்னு போடுவாங்கன்னா proviso, செகண்ட் வந்து further, தேர்ட் வந்து ஆல்சோன்னு போடுவாங்க. ஓகே, இப்போ என்ன தெரியுமா, உங்களுக்கு செக்ஷன் நம்பர் ஞாபகம் வரல, என்ன பண்ண போறீங்க? யூ டோன்ட் ரிமெம்பர் எனி ஆஃப் த செக்ஷன். நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும், என்னதான் மெமரைஸ் பண்ணிட்டு போனாலும் எக்ஸாம் ஹால் போனோம்னா அப்படியே பிளாங்க் ஆயிடும். டென்ஷன் ஆகாதீங்க. இந்த 1, இந்த A, இந்த B நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆக்ட்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் யூஸ் A, 1, 2, B எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் சேஃப். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 10 பாயிண்ட் நான் எழுதுறேன், 1 போடு, 2 போடு, 3 போடு. போடாதீங்க. போடலாம், ஆனா செக்ஷன் நம்பர் போடக்கூடாது. நீங்க வந்து செக்ஷன் 14 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 1க்கு கீழே இதுதான் இருக்கணும். ஏ இடத்துல பிரைவேட் பப்ளிக். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், பிரைவேட் பப்ளிக், பப்ளிக் பிரைவேட் இப்படிதான் மெமரைஸ் பண்ணிட்டு போயிருப்போம். சோ ஆட்டோமேட்டிக்லி வாட் யூ டூ இஸ் முதல்ல பப்ளிக் டு பிரைவேட் போட்டுருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஆகும்போது நான் ஆன்சர் சூப்பரா எழுதிட்டேன்னு சொல்லுவீங்க என்கிட்ட வந்து. ஓகே, நான் பர்சனலா ஒரு சில பேப்பர்ஸ் வந்து வாங்கிருப்பாங்களா பசங்க, எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, பாத்துருக்கேன். லைக் யூ வில் ஹேவ் டிக் மார்க்ஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் தான் இருக்கும். எல்லா பாயிண்டும் இருக்கும், ஏன்னா இந்த மாதிரிலாம் மைனூட்டா பார்ப்பாங்க. அப்போ in that case I say that it's safe, don't write the section number. நீங்க செக்ஷன் நம்பர் போட்டீங்கன்னா 1 ஒரு இடத்துல இப்படி போடுவாங்க, ஒரு இடத்துல இப்படி போடுவாங்க, ஒரு இடத்துல இப்படி போடுவாங்க. இந்த ஒன்னா சேர்த்து மெமரைஸ் பண்ணுவோம்.
பட் ஆப்வியஸ்லி நீங்க ரெப்பிட்டேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமா ஈஸியா வந்துடும். ஓகே, இதுவா அதுவா அதுவும் தெரிஞ்சிடும். ஓகே, அதனால இந்த 14 நீங்க போட்டீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி ஷுர் தட் வெதர் யூ ஆர் ரைட்டிங் ஏ ஆர் 1. இங்க போயிட்டு 1 2 போடக்கூடாது. ஏன்னா 1 2 போட்டா இது வந்து சப்செக்ஷன் 1 ஆயிடும், சப்செக்ஷன் 2 ஆயிடும். இட்ஸ் கம் அப்ரப்ட் மிஸ்டேக். லாவே மாத்துறீங்க. யூ கேனாட் டூ தட். ஓகே, அதனால ரிப்பீட் பண்ணுங்க. ப்ராபப்ளி ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது வந்து லிங்க் கிடைச்சிடும். ஸோ இப்போ 13 ஓரளவுக்கு உங்களால வந்து இமேஜின் பண்ண முடியும்ல, இதுதான் நம்ம பண்றோம்ட்டு. ஸோ யூ கேன் மேனேஜ். ஓகே,